tamilcinemanew.in. தமிழ் சினிமா நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம். இன்னைக்கு நாம திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் துருவங்கள் 16. தமிழ் சினிமாவில் எப்போதுதான் மாற்று சினிமா வரும்? ரசிகர்கள் ஒரே மாதிரியான மசாலா படங்களை பார்த்து எப்போது வித்தியாசமான படங்கள் ஹாலிவுட்டில் கொடுப்பார்கள் என காத்திருக்க அவர்களுக்காகவே வந்துள்ள இந்த படம் துருவங்கள் 16. படத்தின் கதை: படத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு கொலை, ஒரு விபத்து நடக்கிறது. இதை கண்டுபிடிக்க தீவிர முயற்சியில் இறங்குகிறார் ரகுமான். அதைத் தொடர்ந்து இந்த கொலையை யார் செய்தார், அந்த விபத்து எப்படி நடந்தது, இந்த கொலைக்கும் அந்த விபத்துக்கும் என்ன சம்பந்தம் என அடுத்தடுத்து பல ட்விஸ்டுகளுடன் படம் நகர்கிறது. படத்தின் கதை இனி சொன்னால் சுவாரஸ்யம் குறைந்துவிடும் என்பதற்காக இதோடு நிறுத்திக் கொள்கிறோம். இது மாதிரியான கிரைம் த்ரில்லர் படங்களில் நாம் யாரை சந்தேகப்படுகிறோமோ அவர்கள் கொலையாளியாக இருக்க மாட்டார்கள். அதே கான்செப்ட் தான் என்றாலும் 21 வயதான கார்த்திக் நரேன் அதை திறன்பட கொண்டு சென்றுள்ளார். இதில் குறிப்பாக ரகுமான் முதல் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்து அவர் சீட்டில் உட்காரும் வரை காட்டிய காட்சிகள் ஏதோ 10-15 படம் எடுத்த இயக்குனர் அனுபவம். படத்தின் விபத்து கொலையும் திரும்ப வருகிறது. அப்படி வருவது எந்த ஒரு இடத்திலும் அலுப்பை ஏற்படுத்தாமல் சுவாரஸ்யமாக கொண்டு செல்கிறார்கள். ரகுமானுடன் உதவி போலீசாராக வரும் கௌதம் கவனிக்க வைக்கிறார். ரகுமான் நினைப்பதற்கு முன்பே அவர் கூறுவது, ரகுமானை இம்ப்ரெஸ் செய்ய முயற்சி செய்வது என நன்றாக நடித்துள்ளார். ஆனால் படத்தில் ஆரம்பத்திலேயே ஒரு கொலை நடக்கும். அது யாருடைய யூகமும் இல்லை. ஆடியன்ஸை குழப்புவதற்காக காட்டுகிறார்களா என்பதை மட்டுமே குழப்பம். படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களும் யதார்த்தமாக நடித்துள்ளனர். அதிலும் ரகுமான் ராம் படத்தில் பார்த்ததை விட இதில் போலீஸாக ஒரு படி மேல் சென்று நடித்துள்ளார். மொத்தத்தில் படம் தொடக்கத்திலிருந்து முடிவும் வரை ஆடியன்ஸை திரும்ப விடாமல் சீட்டில் நுனியில் கட்டி போட்டிருக்கிறது இந்த துருவங்கள் 16. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.